சென்னை தீவுத்திடலில் இயற்கை வனப்புடன் கூடிய நவீன பொது சதுக்கம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 3.10 ஏக்கர் நிலப்பரப்பில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 104 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த கட்டிடத்தில் இயற்கை வனப்புடன் கூடிய நவீன நகர்ப்புற பொது சதுக்கம், கண்காட்சி அரங்கம், திறந்தவெளி திரையரங்கம், உணவகங்கள் போன்ற வசதிகள் இடம்பெறுகிறது. இது தொடர்பான பூர்வாங்க பணிகளை அமைச்சர் சேகர்பாபு நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி தலைவர் அண்ணாமலை விளம்பரத்திற்காக தம்மை தாமே சாட்டையால் அடித்துக் கொண்டதாக குறிப்பிட்டார். இது விளம்பரத்திற்காக செய்யப்பட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் இந்த ஜென்மத்தில் மாத்திரமல்ல, இன்னொரு ஜென்மம் இருக்கும் என்று நம்பினால் அந்த ஜென்மத்தில் கூட அவர் நிச்சயமாக காலிலே செருப்படியாத சூழ்நிலை தான் இருக்கும். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தொடரும்.